ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க, படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னால் பார்க்க முடிஞ்சது ஒரே ஒரு படம் தாங்க, அந்த கராத்தே கிட். நம்ம இதுங்க எந்த கராத்தே கிட்னா நம்ம ஜாக்கி சானும் வில் ஸ்மித் பையன் நடிப்பார்ல, அந்த கராத்தே கிட் நான் பார்த்தேன். ஓகே, 1 செகண்ட் தேடிக்கிறேன். எத்தனாவது வருஷத்துல வெளியான கூட சரியா தெரியலங்க, அதுதான் தேடிக்கிறேன். யா, ஓகே. 2010 வெளியான கராத்தே கிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜேடன் ஸ்மித், எஸ் ஜேடன் ஸ்மித், அந்த 2 பேர் நடிச்சா அந்த கராத்தே கிட் தான் பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம், இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் போய் பார்த்தேன். சரிங்களா, ஆக்சுவலி படம் பார்க்கறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரீவாட்ச்காக போய் பார்த்தேன். ஸோ அதோட ரிவ்யூவும் போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். சரிங்களா, ஸோ கராத்தே கிட்ஸ் லெஜெண்ட் ஏன் வச்சாங்கன்னா அப்பதான் புரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஜேடன் ஸ்மித் அந்த வெர்ஷன் கராத்தே கிட்டோட முன்னாடி 1984லேருந்து கராத்தே கிட் த ஃபர்ஸ்ட் கராத்தே கிட் வந்துட்டு அப்பையிலேருந்து இருக்கான். அதே வந்துட்டு கிட்டத்தட்ட 3-4 பார்ட்டா, 3-4 எஸ் யா 4 பார்ட் கிட்ட வந்துட்டு இந்த கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸ்ல வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி அதை நான் ஒன்று பார்க்கலங்க. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த படம் ஒரே ஒரு பார்ட் மட்டும் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்த ஒரு கேரக்டர் நம்ம ரேப் நடிச்சிருப்பாரு, டேனியலா. ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்துல வந்து வந்திருப்பாரு, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு குரு மாதிரி வந்திருப்பாரு. அஃப்கோர்ஸ் நம்ம மாஸ்டர் ஹான், நம்ம ஜாக்கி சான் தான் ஃபர்ஸ்ட் மெயின் த லெஜண்ட், ரைட்டா, மிஸ்டர் ஹான். ஸோ அவர் கூட சேர்ந்து தான் வந்துட்டு நம்ம டேனியல் வந்துட்டு ட்ரெயின் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கதைப்போம். ஸோ அந்த படத்துல உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த 2010 வெளியான த ஜேடன் ஸ்மித்தோட அந்த வெர்ஷன் ஆஃப் கராத்தே கிட் பிடிக்கும்? ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது வாய்ப்பே இல்லை. பிகாஸ் சேம் ஸ்டாரி, சேம் லைன், சேம் கான்செப்ட், எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. வெறும் அந்த லெஜண்ட் வச்சதுக்காக வந்துட்டு அந்த பழைய முதல் படத்துல நடிச்ச அந்த ரேப் வந்துட்டு அவர் கூட்டிருப்பாங்க, அவர் ஒரு ட்ரெயின் பண்ற மாதிரி. சரிங்களா, அவரு ஒரு லெஜண்ட் மாதிரி தான். ஸோ லைக் வந்துட்டு அது ஒரு யூனிவர்ஸ், ஒரே யூனிவர்ஸ் தான், அந்த மாதிரி சொல்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மற்ற படத்துல எப்படி வந்துட்டு, ஸோ இந்த படத்துல நம்ம ஜாக்கி சான் தான் வந்து மிஸ்டர் ஹான், அவர் மாஸ்டரா இருப்பாரு. ஸோ அந்த படத்துல முன்னாடி படத்துல எப்படி வந்துட்டு நம்ம ஜேடன் ஸ்மித் இருப்பாரோ, நம்ம டேனியல் இருந்தாரோ, அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு பென் வாங் அப்படின்னு சொல்லிட்டு லீ கேரக்டரை வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. அவர் தான் அந்த கராத்தே கிட். ஓகே, அவர் தான் அந்த கிட்டு. ஸோ அவர் எப்படி வந்துட்டு அவருக்கு கராத்தே தெரியும், குன்ஃபு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மிஸ்டர் ஹானுக்கு வந்துட்டு கராத்தே குன்ஃபு எல்லாம் ஒண்ணுதான். பட் வந்துட்டு கராத்தே எவ்வளவு ஸ்பெஷல், அவருக்கு அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கராத்தே அந்த கான்செப்ட் வந்து எந்த ஃபைட்டிங் ஸ்டைல்ல வேணா கூட நம்ம வந்துட்டு மர்ச் பண்றது, எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அது ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு, புரிஞ்சுற அளவுக்கு அப்படி அழகா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ ஸ்டாரி ஒண்ணுதான். ஸோ ஒரே ஸ்டாரி தான். அந்த ஸ்டாரியில அந்த 2010 வெளியான கராத்தே கிட்ல எப்படி வந்துட்டு ஜேடன் வந்துட்டு அமெரிக்கால இருந்து வந்து சைனாக்கு வருவாரோ, அந்த படம் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆரிஜின் இந்த சைனால இருந்து ஆரிஜின் ஆச்சு, அங்க கத்துக் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைனா பெருஞ்செருவு, அந்த மலையில போய் கத்துக்கிறது, அந்த பாம்பு, அந்த கான்செப்ட், அந்த ஒவ்வொரு மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, காட்டுவாங்க, நம்மளுக்கு விஷுவலா காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கத்துக் கொடுக்குற விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் அந்த ஜாக்கெட்டை கழட்டி போடுறது, அந்த ஸ்கில்லாம் கத்துக் கொடுப்பார்ல நம்ம ஜாக்கி சான், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி தான் சொல்லிக் கொடுங்க. இந்த படத்துல வந்துட்டு நம்ம லீ வந்துட்டு சைனாலேருந்து இங்க வராரு, அதாவது அமெரிக்காவுக்கு வராரு கத்துக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம மிஸ்டர் ஹான் வந்துட்டு இங்க தான் இருக்காரு. சரிங்களா, ஸோ அதே கான்செப்ட் தான் கத்துக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில இந்த போட்டி வரும், காம்படிஷன் வரும், அதுல ஜெயிக்கிறானுங்க இல்லையா, அப்படிதான். அதுல ஒரு வில்லனு, அப்புறம் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட், அதே கான்செப்ட் தான். என்ன கொஞ்சம் புதுசா லைக் இந்த காலத்துக்கு தகுந்தப்பல வந்துட்டு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லா. உங்களுக்கு மெயினா இந்த படத்துல வந்துட்டு எதுக்காக போவாங்கன்னா, பிகாஸ் ஒரே மனசனால தான் ஜாக்கி சான், அப்படிதான் லெஜெண்ட். அவருக்காக தான் இந்த படம் நான் பார்க்க போனது பர்சனலி. மனசு 70 வயசு, கிட்டத்தட்ட 70 வயசுன்னு நினைக்கிறேன். 70 வயசு தானே இருக்கும், 71 வயசு, ரைட்டு, 70 இயர்ஸ். 70 இயர்ஸ் மாதிரியாங்க அந்த ஸ்டன்ஸ், அந்த ஃபைட்லாம் பண்றாரு. அவ்வளவு ஃபாஸ்ட் மூவ்,
அவ்வளோ ஸ்பான்டேனியஸா அந்த ஆக்ஷன்ஸ் பண்றாரு. இட்ஸ் ரியலி மாஸ்டருங்க. அது வந்துட்டு என்னால எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. மனுஷன் நம்ம இப்ப நான் தான் எடுத்துக்கிட்டா 50 வயசுல நம்ம வந்துட்டு ஏச்சு நடப்போமா கூட தெரியாது. அந்த 70 வயசுல அந்த எனர்ஜி ஓகே. எனக்கு தெரிஞ்ச அவர் பாதி படத்துக்கு மேலதான் என்ட்ரியே ஆவார் அந்த படத்துல. அவர் வர வரைக்கும் அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரே லைன்ல தான் போவோம். லைக் வந்து அதே கொஞ்சம் கடுப்பாகும். பல்ல கடிச்சிட்டு பாத்துக்கிருப்பான் அவர் ஜாக்கி சான் எப்ப என்ட்ரி கொடுப்பாருன்னு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பீக் எடுக்குது. அதுக்கப்புறம் தான் பீக்கே எடுக்குது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் தரோண்டா அந்த மாதிரி நீங்க உங்களால உட்காந்து படம் என்னால பார்க்க முடிஞ்சு. லிட்டரலி அவரோட பேசுற அந்த டைலாக் டெலிவரி கொஞ்சம் காமெடி இருக்கும்ல, கொஞ்சம் கலாய்க்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருந்துச்சு. ரொம்ப டக்குன்னு சொல்ற மாதிரி, டக்குன்னு சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. ஹியூமர்லாம் பக்காவா இருந்துச்சு. எமோஷனல்னு சொல்ல போனா அந்த லீ கேரக்டர் தானே கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகணும். லைக் அவங்க கிட்ட இருந்து அந்த மெயின் கேரக்டர் கிட்ட இருந்து கூட கனெக்ட் ஆகல. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஜாக்கி சான் சார் தான். சரிங்களா? அவர் லிட்டரலி அந்த படத்திலேயே அவர் தான் கன்சியூம் பண்றாரு. படமே அவர் தான் ஓன் பண்றாரு உண்மையில சொல்ல போனா. ஏன்னா அவருக்காக அந்த படமே ரன் ஆகுச்சு. நான் படம் பார்க்க போனதே அவருக்காக, ஜாக்கி சானுக்காக. அவரோட எனர்ஜி, அவரோட ஸ்பான்டேனியஸ், அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ், எவ்ரி திங். என்னதான் அந்த படத்துல ஃப்ளா இருந்தாலும், கொஞ்சம் லேக் இருந்தாலும், அந்த மாதிரி கொஞ்சம் சம்மந்தமே நம்ம என்னடா சம்மந்தமே நடக்குது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுனா கூட ஜாக்கி சான் அவர் ஸ்கிரீன்ல வந்துட்டாலும் உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் லிட்டர் செம்ம என்ஜாய் பண்ணேன். அவர் வந்தோன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பீக். எனக்கு அதுல இருந்து அந்த படம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த பழைய கேரக்டர் அந்த டேனியல்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்களே, அதுக்கு எனக்கு தெரியல. மேபி அந்த வேற அந்த பழைய படத்தை பார்த்தா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு, ட்ரெயின் பண்ற மாதிரி. ஸோ புதுசா ஏதாச்சும் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஜஸ்ட் மனசன் எவ்வளவு வயசானதான் த மாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் மாஸ்டர், த லெஜண்ட் இஸ் ஆல்வேஸ் அ லெஜண்ட். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் ஹான் எத்தனை வயசானாலும் மனசை பக்கா ஸ்டேடியா ஸ்டேபிளா இருப்பாருன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ தேட் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ஜாக்கி சானுக்காக மட்டும் தான் படம் பார்க்க போனேன். ஸோ நீங்க கூட பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாக்கி சான் சாருக்காக மட்டும் தான் பார்ப்பீங்க. அவரோட எனர்ஜிக்காக, பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. மேபி இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க கடத்தை அந்த 2010 வெளியான ஜேடன் ஸ்மித் அந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே படம் தாண்டா அப்படி இருக்க போது நினைச்சீங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேபி இந்த படம் வந்துட்டு இது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம வந்துட்டு வீட்லேயே பார்த்துடலாம், ஓடிடிலே பார்த்துக்கலாம். ஒரே மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்க போகுது. தேட்டரிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை அந்த படத்தில். சரிங்களா? ஏன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மற்றபடி எதுவும் இல்லை படத்தில். கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஜாக்கி சான் சார் தான் வந்து தூக்கி விடுற அந்த படத்தை லிட்டில் அவர் தான் ஓன் பண்ணுறாரு. அவருக்காக அந்த படம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எத்தனை பேர் இந்த கார்த்தி கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படம் பார்த்தீங்க இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிச்சா பிடிக்கல இந்த படம் ஆனஸ்டா வந்துட்டு உங்க ரிவ்யூன்றது சின்னதாக சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.